ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். யூடியூபர் பிரியாணி மேன் அபிஷேக் ரவி இன்னைக்கு சென்னை சைபர் கிரைம் போலீஸாரால் கைது பண்ணியிருக்கிறத தொடர்ந்து எல்லாருடைய பார்வையும் தற்போது இர்ஃபான் மற்றும் பிளிப் மேலேயும் திரும்பியிருக்கு. பிரியாணி மேன் மேலே பெண் வன்கொடுமை சட்டம், டெக்னாலஜியை தப்பாக யூஸ் பண்ணுறது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபுட் ரிவ்யூ பண்ணுற இர்ஃபான் அப்படிங்கிற யூடியூபர் பற்றியும், அவர் ஃபுட் ரிவ்யூ பண்ணுற ஹோட்டல்களை சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வச்சது மற்றும் போன வருஷம் இர்ஃபான் பண்ண ஆக்சிடெண்ட்டில் வயசான பாட்டி ஒருத்தங்க மரணம் அடைஞ்சது, குழந்தையுடைய பாலினத்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அது கைது நடவடிக்கை வரைக்கும் போனது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சு பிரியாணி மேன் இர்ஃபான் பற்றி பேசியிருந்தார். இதுக்கு இர்ஃபானும் அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். இதை தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் பாப்புலராக இருக்கிற டைலர் அக்கா அப்படிங்கிறவங்கள பற்றியும் அவங்களோட வீடியோக்கள் பற்றியும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினது உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் பிரியாணி மேன் சிக்கியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியுடைய செம்மொழி பூங்கா பற்றி அவர் பேசியிருந்த சர்ச்சையான கருத்துக்களும் ஒரு பக்கம் பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து இர்ஃபான் மற்றும் டைலர் அக்கா இவங்களுக்கு ஆதரவாக ஒரு சில யூடியூபர்கள் பிரியாணி மேனை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா நேற்று முன்தினம் யூடியூப் லைவ் வந்த பிரியாணி மேன் தற்கொலை பண்ணிக்க போய் அவங்களோட அம்மா அவரை காப்பாற்றியிருந்தாங்க. இந்த நிலையில் பிரியாணி மேன் அபிஷேக் ரபியை சென்னை சைபர் கிரைம் போலீஸார் கைது பண்ணிட்டாங்க. அவர் மேலே பெண் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. பிரியாணி மேன் கைதானதை தொடர்ந்து யூடியூப்லேயும் மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் இன்னமும் சிலர் பெண்கள் பற்றி ஆபாசமாகவும் கொச்சையாகவும் பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்கள எதுக்கு இன்னும் கைது பண்ணாமல் வச்சுருக்காங்க. பிரியாணி மேன் செம்மொழி பூங்கா பற்றி பேசினதால தான் ஆளுங்கட்சி அவரை கைது பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கு இந்த யூடியூப் பஞ்சாயத்தெல்லாம் வெறும் உப்பு சப்பு இல்லாத காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் பிளிப் அப்படிங்கிற சேனலில் பெண்கள் பற்றி படு ஆபாசமாக கொச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கூப்பிட்டு வச்சு பாராட்டு விழாலாம் நடத்திட்டு இருக்காங்க. மேலும் யூடியூபர் இர்ஃபான் செஞ்ச குற்றங்களுக்கும் அவர் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிறாரு. ஆனால் அரசியல் ரீதியாக தங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை மட்டும் இந்த மாதிரி காரணங்கள் சொல்லி கைது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் தற்போது ட்விட்டரில் தங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.